இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆபகுக் 2:15. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தன்னோட நண்பன் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான நல்ல நண்பர்கள். எல்லோரோட ஜாலிக்காகவும் என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் நண்பர்களோட மது அருந்துறதும் மற்ற நண்பர்களுக்கு மதுவை குடிக்க வைக்கிறதும் சரியான செயல் இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் இதனால் நிறைய அழிஞ்சிருக்கு, இன்னும் அழிஞ்சிட்டும் இருக்குது. தினமும் வீட்டில் பிரச்சனைகள் வருது. இப்படி பிரச்சனைகள் மட்டுமே இருக்கிற வாழ்க்கையில் தன் நண்பன் எப்படி சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி பார்க்கணும். சில பேர் சொல்கிறாங்க, நான் குடிக்க கூப்பிட்டா அவன் ஏன் வாரான், வேணாம்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நண்பன் முதல்ல குடிக்க கூப்பிடுவானா, இல்லை குடிப்பழக்கத்தில் இருந்து தன் நண்பனை மீட்டெடுப்பானா, அதை நம்ம யோசிக்கணும். சில பேர் தன் நண்பன் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு இப்படி தவறான பழக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அவனுக்கு ஐயோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா தன் நண்பனோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையவும் தேவன் அழித்து போட போகிறாருன்னு அர்த்தம். ஒரு குடும்பம் நம்மளால் அழியிறது யாருக்குமே லாபம் இல்லை. அதே ஒரு குடும்பம் நம்மளால் வாழுதுன்னா எல்லாருக்குமே அது லாபம்தான், நமக்கும் அது லாபம்தான். நம்ம அடுத்தவங்களை வாழ வைக்கும்போது தேவன் நம்மளை ரொம்பவே அழகாக சந்தோஷமாக வாழ வைப்பார். அதனால் தன் நண்பன் மது போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல நண்பனாக இருந்து அவனை மீட்டெடுக்கணும். ஆமேன்.